வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, 12 ராசிக்கும் ஒரு பழமொழி உண்டு. அந்த ஒற்றை வரியில இருக்கக்கூடிய பழமொழி அந்தந்த ராசிக்காரர்களின் குணத்தை வெளிப்படுத்துவது போல நம் முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளது. அதை பற்றித்தான் விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். வாங்க, நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மேஷம். மேஷம் தகடோடு எகரேல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்களோடு மோதுவது கூடாது. இவர்களுக்கு கோபம் வந்தால் விலகி போக மாட்டார்கள். மூர்க்கத்தனமாக தான் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள். இறுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இறுதியில் இவர்களே வெற்றி காண வேண்டும், நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவர்களுக்கு திருப்தி ஏற்படும் வரை ஒரு மூர்க்கத்தனமாக மோதக்கூடியவர்களாக இருப்பார்கள். முன் யோசனையுடன் செயல்பட மாட்டார்கள். அதனால இவர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிறதுனால இந்த பழமொழி சொல்லப்பட்டது. அதுக்கடுத்தாப்புல ரிஷபத்தானோடு தோரேல் அப்படின்னு பழமொழி உண்டு. ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரர்களோடு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பாலிசானவர்கள், ரொம்ப ஸ்மூத்தாக பழகக்கூடியவர்கள், நாகரிகமாக நடந்து கொள்வார்கள். இவர்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைனாலோ, இல்ல ஒரு நபர் சரியாக இவர்களுக்கு மரியாதை கொடுக்கலைனாலோ, இல்ல இவங்களுக்கு யாரு கூடயாவது சரியா ஒத்து வரலைனாலோ அந்த இடத்தை விட்டு உடனே நவந்துருவாங்க. அந்த மனிதர் கூட தொடர்ச்சியாக பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் ஃபியூச்சர்ல. மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படிங்கிற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதனால இந்த பழமொழி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கடுத்தாப்புல மிதுன ராசி. தண்டு கொண்டியில் புகையல் அப்படின்னு இவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் ரொம்ப புத்திசாலிகள் என்பதால இவர்கள்ட்ட எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். எதிராளி ஒரு காரியம் செய்தா, இவன் எதற்காக இந்த காரியத்தை செய்யறான், இந்த செய்யறதுனால இவனுக்கு என்ன லாபம், இது அவசியம் இல்லாம இப்படி செயல்பட மாட்டானே, இது செயல்படுறதுனால இவனுக்கு என்னென்ன ஆதாயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டாக நம்முடைய செயல்பாடுகளை வைத்து அடுத்தவர்களை எடை போடக்கூடிய குணம் இவர்களிடம் இருக்கும். அதனால இவர்கள்கிட்ட எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மை உடனே டக்குன்னு எடை போடக்கூடிய குணம் இவர்கள்ட்ட இருக்கும். நம் வார்த்தையை வைத்தே, நம் செயலை வைத்தே நம்மை எடை போடக்கூடிய குணம் இவர்கள்ட்ட இருக்கும். அதனால புத்திசாலியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த ராசி கடகம். கடகத்திற்கு என்ன பழமொழி சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்டானுக்கு இடம் குடையல் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனைகளையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய திறமை இந்த கடக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அவர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய பிரச்சனையை கூட தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய, அதை சாமர்த்தியமாக தீர்க்கக்கூடிய குணத்தோடு செயல்படக்கூடியவர்கள். தன்னுடைய அன்பான பேச்சாலும் பண்பான குணத்தாலும் அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய பழக்கத்தாலும் எல்லார் மனசிலுமே எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய குணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். அதன் மூலமாக, இந்த மாதிரி செயல்படுவதன் மூலமாக இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, இவர்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதித்துக் கொள்ளக்கூடிய திறமை இவர்களுக்கு இருக்கும். அதாவது இவங்க அடுத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுத்து இவர்களுக்கு வேண்டிய ஆதாயத்தை இவர்கள் அடைந்து கொள்வார்கள். இவங்க ஒரு இடத்துக்கு போனாலோ, ஒரு மனிதர்கிட்ட பழகினாலோ, அந்த இடத்துல இவங்களுக்கான முக்கியத்துவத்தை இவர்களை தேடிக்கொள்ளக்கூடிய குணத்தோடு செயல்படுவார்கள். அங்கே இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை ஆட்டோமேட்டிக்காக கெயின் பண்ணிக்குவாங்க. ஒரு இன்ஃபுளுசராக இருப்பாங்க. யாரையுமே டக்குன்னு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய குணத்தோடு செயல்படுவார்கள். அடுத்தவர்கள் மனசுல எளிதாக இடம் பிடித்து அவர்கள்ட்ட நல்ல பேரையும் வாங்கி கொண்டு அவர்கள் இன்ஃபுளுன்ஸ் செய்யக்கூடிய குணத்தோடு இவர்கள் செயல்படுவார்கள் என்ற எண்ணத்தோடு இந்த பழமொழி சொல்லப்பட்டுள்ளது. எதற்கு அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டு நடந்துக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கும் போது கூட இவர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நிலையை எல்லாருடைய இவங்க யார்கிட்ட எல்லாம் பழகுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி விடக்கூடிய குணம் இவர்களுக்கு உண்டு. அதனால இந்த பழமொழி இவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதற்கடுத்து சிம்மராசி. சிம்மத்தான் சிம்மாசனத்தில் அமர்வான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. காலப்புருஷ லக்னமாக மேசம் இருந்தாலும் கூட வானிலை அடிப்படையில நவகிரக நாயகனான சூரியனின் சிம்மத்திலிருந்து ராசி தொடங்குகிறது. அதனால எதற்கும் தலைமை ஏற்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா இவர்களுடைய அதிகாரமே அங்கு தூள் பறக்கும். இவர்களை கேட்ட எந்தவித முடிவுகளும் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள். இவங்க தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பிலேயே எப்பொழுதுமே இருப்பார்கள். சப்போஸ் இவங்களால சில ஜாதக அமைப்பினால இவங்க அந்த இடத்துல தலைமை தாங்க முடியாட்டியும் கூட தலைமைக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள்.
இவர்களுடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்புல இவங்க இருப்பாங்க. இவர்களுடைய எண்ணத்தை தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அல்லது தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது யாரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய மைண்ட்ல இவர்களுடைய எண்ணத்தை செலுத்தக்கூடிய நிலையில இவங்க இருப்பாங்க. அதனால இவங்களுடைய எண்ணமே இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல செயல்படும். அதனாலதான் இந்த பழமொழி சொல்லப்பட்டுள்ளது, சிம்மத்தான் சிம்மாசனத்தில் அமர்வான் அப்படின்னு. அதாவது இவர்கள் நினைக்கிறதா நடக்கிற மாதிரியான சூழ்நிலையை இவர்கள் எப்பொழுதுமே பார்த்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு எப்பொழுதுமே யாருக்கும் எடுபடியாக இருப்பது பிடிக்காது. இவர்களுக்கு கீழேயே அடுத்தவர்கள் இருக்கணும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதற்கு அடுத்தாப்புல கன்னி ராசி. கன்னி மகனை கைவிடல் அப்படின்னு பழமொழி உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களை ஒருத்தர் நண்பராக பெற்றிருக்கிறார் அப்படின்னா அவர் கொடுத்து வைத்தவர். இவர்களுக்கு நட்புக்கு இலக்கணமாக பழகக்கூடியவர்கள். இவர்களை உற்ற நண்பனாக ஏற்றுக்கொள்வது மிக சிறந்த அமைப்பு. அதனால இவங்க நட்பை மிக முக்கியத்துவமாக கருதக்கூடியவர்கள். எந்த ஒரு இடத்துல இவங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வார்கள். யாருக்கும் அகேன்ஸ்டாக செயல்பட மாட்டார்கள். அவங்களுடைய கருத்தோடு ஒத்து போய் அந்த இடத்த சமாளிச்சுட்டு வரக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கருத்து சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இவர்கள் செயல்படுவார்கள். அதே போல நண்பர்கள் மீது அதிக பாசமும், நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் முக்கியமான நபர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலும் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருப்பார்கள். இவர்களை ஏமாளின்னு நினைக்க கூடாது. குத்துனது நண்பனாக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற கொள்கையோடு வாழக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதனால இவர்களை நண்பனாக பெறுவது மிகச்சிறந்த அமைப்பு. அதுக்கடுத்தாப்புல துலாம். துலாத்தான் எவ்விடத்திலும் தோலான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய ஆதாயம் என்ன, தனக்கு என்ன லாபம் என்று வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு சிரமம் வந்தாலும் தோண்டு போக மாட்டார்கள். கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அப்படி ஓடக்கூடிய அமைப்புல இவங்க இருப்பாங்க. எப்பொழுதுமே அனுபவிச்சு வாழணுங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். துலாம் சிறந்த வியாபாரி. அதனால தன்னுடைய ஆதாயம் என்ன, தான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்னென்ன தேவை, என்னென்ன தேவையில்லை அப்படிங்கிறது சிறப்பாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அதனால எந்த ஒரு இடத்துலையும் தோற்க மாட்டார்கள். தன்னுடைய காரியத்துல கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்கள். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோணேன்னு இருக்கக்கூடிய வார்த்தைக்கு தகுந்த உதாரணமாக வாழக்கூடியவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இடத்துலையும் இவர்களுக்கு என்ன ஆதாயம், இவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதனால எந்த இடத்துலையுமே இவங்க தோத்து போக மாட்டாங்க. அதுக்கடுத்தாப்புல விருச்சிக ராசி. விருச்சிக ராசி தேலானை பேணிக்குள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இவர்களை பொன் போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். தேல் சின்னம் என்பது இவர்கள் தேல் போல விஷத்தை கக்குவதால, பேச்சுல விஷத்தை கக்குவதால சொல்லப்பட்டது மட்டுமல்ல. தேலுக்கு ஒரு குணம் உண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேல் தன் குஞ்சுகளை முதுகுல சுமந்தபடியே தான் இறை தேட செல்லும். யாரையும் நம்பி அந்த குஞ்சுகளை கீழே இறக்கி விட்டு போகாது. அதுபோல இவர்கள் தன் குழந்தைகள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார்கள். குழந்தைகளுக்காக வாழ்றேன், குழந்தைகளுக்காகவே இருக்கிறேன், குழந்தைகளுக்காகவே சம்பாதிக்கிறேன்னு அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே இவர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பாசம் இருக்கும். ஆனா இவர்களுடைய அதீதமான கண்ட்ரோல்னால, அதீதமான அதிகாரத்தை குடும்பத்துல செலுத்துவதனால சில கெட்ட பெயர்கள் ஏற்படும். அந்த அதீதமான கண்ட்ரோல்னால தான் இவர்கள் அதிகமாக விஷயத்தை கக்குவது போல பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமான உரிமை எடுத்து பேசக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அப்படி உரிமையோடு சில சமயம் பேசிவிட்டு அதை நினைச்சு ஏன்டா அப்படி பேசிட்டோம்னு அது எண்ணி எண்ணி வருத்தப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. அதனால எப்போ எதை நினைச்சு கவலைப்படுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதை எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புல இவங்க இருப்பாங்க. அதனால இவர்களை பாதுகாக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், நாமளும் இவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த பழமொழி சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து தனுசு ராசி. வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். தான் எப்பொழுதும் நேர்மையானவர், நல்லவர் அப்படின்னு இவர்கள் மனதார நம்பக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களிடம் காரியம் ஆக வேண்டும்னா இவர்களை போல உண்டா அப்படின்னு இவர்களிடம் அன்பாகவும் புகழ்ச்சியாகவும் பேசின போதும் எந்த காரியத்தையும் இவர்களிடம் சாதித்து விடலாம். அதே போல இவங்க வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். சொன்ன சொல் மாறாதவர்கள். ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த சொல்படி நடக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள். இவங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவாவது கேரண்டியோ ஜாமீனோ வாக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் தலையையும் அடமானம் வைக்க தயங்காதவர்கள். அதனால இவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரியமாகும்னா இவங்க கிட்ட இருந்து ஒரு வாக்கை வாங்கிக்கிட்டா போதும். நான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு இவங்க கிட்ட இருந்து அந்த பிராமிஸ் மட்டும் வாங்கிட்டா போதும். நிச்சயமாக அதை இவர்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்புல இவங்க இருப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த பழமொழி சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்தாப்புல மகரம். மகரத்தான்
முதலை கண்ணீர் வடிப்போன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழியை கேட்டவுடனே மகர ராசிக்காரர்கள் கோவப்படுவார்கள். ஆனா இதன் பின் உள்ள உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் உண்மை தெரிய வரும். இது குரு நீசம் பெறக்கூடிய ராசியாகும். இவர்களின் உண்மையான நிதிநிலை யாருக்குமே தெரியாது. இவங்க எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, இவங்க கையில காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா இவங்க எப்பொழுதுமே காசு இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, சரியான நிதிநிலை இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பண உதவி யாருக்கும் இவங்களுக்கு செய்யறதுக்கு மனசு வராது. ஆனா இவங்களுக்கு அடுத்தவர்களுடைய நிலையை பார்த்து இறக்கப்படக்கூடிய, அடுத்தவர்களின் கஷ்டத்தை பார்த்து கவலைப்படக்கூடிய குணமெல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட அடுத்தவர்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவ இவர்கள் முன் வர மாட்டார்கள் எப்பொழுதுமே. அதனாலதான் இவங்க காசு விஷயத்துல முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. எவ்வளவு சுத்த சுகம் இருந்தாலும் கூட பணப்பற்றாக்குறை இருப்பது போலவே வெளியில காட்டிக்குவார்கள் இவர்கள். ஆனா பொதுவாகவே இது ஒரு நிலராசி, பெண் ராசி. அதனால சாஃப்ட் நேச்சரோடு செயல்படுவார்கள். ஆண்களாக இருந்தாலும் கூட மனசு கஷ்டமாக இருக்கும் பொழுது, கவலைப்படும் பொழுது ஈகோலாம் பார்க்காம, கௌரவம்லாம் பார்க்காம பொசுக்குன்னு கண் கலங்கி விடுவார்கள். பெண்களாக இருக்கும் பொழுது சொல்லவே வேணாம், எதுக்கு எடுத்தாலும் கண் கலங்கக்கூடிய நிலையில இவங்க இருப்பாங்க. அதே போல பழச நினைச்சு பழைய கஷ்டங்களை நினைச்சு நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு போராட்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு அதை நினைச்சு கண் கலங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இரக்க மனசு உடையவர்கள், உழைப்புக்கு அஞ்சாதவர்கள், எந்த தொழில் செய்தாலும் அதுல ஆழ்ந்த அறிவை பெறக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதனால இந்த பழமொழி இவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்து கும்பராசி. கும்பத்தோன் குன்னின்று வெல்வோன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அர்த்தம் பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர்கள். செல்வாக்கு பெற வேண்டும், எந்த ஒரு இடத்துல போனாலும் அங்க மரியாதையை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு மனதளவுல எப்பொழுதுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணிட்டு வெளில வர்றதுக்காக இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வெறியோடு வாழ்க்கையில லட்சியத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்தவர்களோட லைஃபை கம்பேர் செய்து கொண்டே இருப்பாங்க இவங்க. அதனால அடுத்தவர்களை போல நாமும் வாழ வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சோ வெற்றி, செல்வம், செல்வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் இவர்கள். எவ்வளவு பணிந்து போகணும்னாலும் போய் தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய கெட்டிக்காரத்தனம் இவர்களுக்கு இருக்கும். சோ கடுமையாக உழைத்து குனிய வேண்டிய இடத்துல குனிஞ்சு, நிமிர வேண்டிய இடத்துல நிமிர்ந்து வாழ்வில் முன்னேறி விடுவார்கள் இவர்கள். அதனால தான் கும்பத்தோன் குன்னின்று வெல்வோன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லப்பட்டது. சரி, அதுக்கு அடுத்தாப்புல மீன ராசி. மீன மகனை கைவிடல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, மீனம் நிதானமாக கௌரவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ராசி. ஊரார் காசு நமக்கு எதுக்கு அப்படின்னு எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் இவர்கள். நம்மளை மதிச்சு கூப்பிட்டாங்க, அதற்காகவாவது நாம போய் எதையாவது செய்துட்டு வரணும், அவர்கள் கேட்டதுக்காவது இதை கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் இவர்கள். நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்ம மேக்சிமம் என்ன ட்ரை பண்ணினாலும் இவர்களுக்கு ஒரு உதவி செஞ்சிடணும் அப்படின்னு செயல்படக்கூடியவர்கள் இவர்கள். ஆனா அதற்கு பிரதிபலனாக இவர்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே நன்றி உணர்வு மட்டுமே, புகழ்வது மட்டுமே. உங்களோட உதவினால எனக்கு இவ்வளவு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லணுங்கிறது மட்டுமே இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதனால பாத்தீங்கன்னா, இவர்களிடம் உதவி பெற்றவர்கள் இவர்களை என்றென்றும் பாதுகாக்க வேண்டும், இவர்களை கைவிட்டக்கூடாது, இவர்களை நல்ல உள்ளத்திற்காக இவர்களை எப்பொழுதுமே போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த பழமொழி சொல்லப்பட்டது. சூதுவாது இவர்களிடம் இருக்காது. மனதில் தோன்றக்கூடிய எண்ணத்தை விகல்பம் இல்லாமல் அடுத்தவர்கள் மனம் புண்படாதபடி எடுத்து வைக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இவர்கள். எந்த காரியத்திற்கும் இவர்களை உடன் வைத்துக் கொள்வது நமக்கு நல்லது. அடுத்தவர்களை ஏமாற்றம் எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்காது. இவர்களை போல ஒரு நல்ல மனிதரை நீங்க பார்க்க முடியாதுன்னு இவர்களை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட புகழ்ந்து சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்காக உயிரையும் தரக்கூடிய குணம் இவர்களுக்கு உண்டு. சரி நண்பர்களே, இன்னைக்கு 12 ராசிக்கும் உண்டான பழமொழியும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். இந்த பழமொழி உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய குணத்திற்கும் ஒத்து வருதான்னு பாருங்க. அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்டை படிப்பதற்கு மிக ஆவலாக உள்ளேன். சரி, இதற்கு அடுத்தாப்புல ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அந்தந்த ராசியில் அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் பலன்கள் என்னென்ன, அவர்கள் குணாதிசயங்கள் என்னென்ன, அவர்களுக்கு தசாபுத்தி அமைப்பு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை செய்யும், அவயோகத்தை செய்யும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கான முன்னோட்டகமாக தான் இந்த பதிவை நாம பார்த்திருக்கோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்ல ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.